ஆழ்வார்கள் வாழியருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ரொம்ப அழகாக ஒரு உதாரணம். நான் அந்த தேசிகன் காட்டின உதாரணம் சொன்னால் அது அப்புறம் சொல்கிறேன். முன்னால் ஆழ்வார் ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் காட்டினேன். ரொம்ப இதை விட தெளிவாக யாரும் சொல்லவே முடியாது. நாம் கர்மம் செய்யறதுனால பகவானுடைய அருள் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறது தப்பு. அப்போ கர்மம் செய்யறதுனால பகவானுடைய அருள் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறது தப்புன்னா கர்மத்தை செய்யாத எழுந்துள்ளாமனா கூடாது, செஞ்சு தான் தீரும். கடமையை செய் அப்படின்னு சொல்லிவிட்டோம். அது எப்படி போலேன்னார். உடனே ஆழ்வார் என்ன அழகாக சொன்னார். வனத்திடரை ஏரியாம் வண்ணம் ஏற்றும் இதுவல்லால் மாறி யார் பெய்கிற்பார் மற்று. என்ன அழகான உதாரணம். ஒரு காட்டில் இருக்கிற நிலத்தை, மேட்டு நிலத்தை நல்லா வெட்டி பள்ளமாக்குற. எதற்காகனா ஏரி ஆக்குறாது. ஏரி வெட்டுறதுன்னு ஒரு காரியம் உண்டோ இல்லையோ. ஒன்றும் இல்லை, திருமலையில் ஒரு ஏரி வெட்டினார் அனந்தாழ்வான். என்ன காரணம்? அவருடைய ஆச்சாரியர் திருநாராயணபுரம் பக்கத்தில் ஒரு ஏரி வெட்டினார். தொண்டனூர் ஏரின்னு ஒன்று இருக்குது. அந்த ஏரியை அவர் தான் ஏற்பாடு பண்ணினார்னு சொல்கிறார். தொண்டனூர் ஏரி திருநாராயணபுரம் பக்கத்தில், ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ரொம்ப பெரிய ஏரி, எத்தனையோ ஏக்கர் பாசனம் வருதான் அதில். அதை ஏரியா பண்ணலான்னு சொல்லி அதுக்கு அந்த இன்ஜினியரிங் அட்வைஸ் கொடுத்தவர் யாருன்னா ராமானுஜர்னு சொல்கிறேன். அந்த ஊரில் இருக்கிறவா சொல்கிறேன். உடனே ராமானுஜர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாருன்னு போய் திருப்பி கேள்வி கேட்டால் எனக்கு அது தெரியாது, அவரை தான் கேட்கணும். என்ன பண்ணுறது? இப்போ இந்த பிரிட்ஜை இவர் தான் கட்டினார்னு பேர் போட்டிருக்குது இல்லையா? இங்கெல்லாம் வர வழியிலெல்லாம் இந்த பேம்பாலம் இவர் கட்டினார் அவர் கட்டினார்னு அரசியல் தலைவர் பேர் போட்டிருக்குது. அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார்னு யார் கேட்கறது இல்லையா? அந்த மாதிரி தான் இதெல்லாம். சரி, அவர் ராமானுஜர் அவர் அங்கே ஒரு ஏரி வெட்டினார். அனந்தாழ்வான் திருமலையில் ஒரு ஏரி வெட்டினார் நந்தவனத்துக்காக. சரி, இப்போ ஒருத்தர் ஏரி வெட்டின்னு இருக்கார் அவரை மாதிரி. அவரை போய் ஒருத்தர் கேட்டார், சுவாமி எதுக்காக ஏரி வெட்டுறீர் அப்படின்னு கேட்டார். உடனே அவர் என்ன சொல்கிறாருப்பா, மழை பெஞ்சாக்கா ஜலத்தை தேக்கி வைக்கலாமோ இல்லையோ, அதுக்காகத்தான் ஏரி வெட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த கேள்வி கேட்டவர் சரியாக புரிஞ்சிக்கலை. ஓஹோ, அப்போ ஏரி வெட்டினா மழை பெய்யுமோ, ஏரி வெட்டினா மழை பெய்யுமோன்னாராம். இப்போ ஏரி வெட்டினா மழை பெய்யாது. யார் சொன்னா அவனுக்கு? ஏரி வெட்டினா எப்படி மழை பெய்யும் அப்படின்னா, ஏரி வெட்டினா மழை பெய்யாதுன்னா எதுக்கு ஏரி வெட்டுறீர் அப்படின்னு கேட்டார். இப்போ ஏரி வெட்டவும் வேணும், ஆனால் இதனால மழை பெய்யாது. அப்போ என்ன, மழை பெஞ்சா ஏரி உபயோகப்படும், அவ்வளோதான் சொல்லலாமே தவிர. அப்போ அண்ணா ஏரி வெட்டவும் வேணும், ஆனால் அது மழை பெய்வதற்கு சாதனம் என்றும் நினைக்கக்கூடாது இல்லை, மழை பெய்வதற்கு சாதனம் அல்ல. மழை எப்படி பெய்யும்னா அது பகவத் அனுகிரகத்தால் தான் பெய்யும். அதுதான் ஆழ்வார்னு சொல்கிறார். வனத்திடரை ஏரியாம் வண்ணம் இயற்றும் இதுவல்லால் மாறி யார் பெய்கிற்பார். மழையை யார் பெய்ய வைக்க முடியும்? நான் ஏரி வெட்டுட்டேன், மழையே பெய்யுன்னு கேட்டால் பெய்யுமா? அது தானாக பெய்யணும். சரி, தானாக மழை பெய்யுறது, அதுக்கு நான் ஏன் ஏரி வெட்டணும் அப்படின்னு கேட்டால், பெய்கிற மழை மேட்டு நிலத்தில் பெஞ்சால் எங்கேயோ வீணாக போயிடும், கொஞ்சம் பள்ளமாக வெட்டி வச்சா ஜலம் தங்கும், அதுக்காக பண்ணுறோம். அதுபோல் என்ன தெரியுமோ, நாம் செய்கிற கர்மங்கள் எல்லாம் பலத்தை பெற்றுத்தருவதற்கு அவைகளுக்கு சக்தி கிடையாது. ஆனால் பலத்தை பகவான் கொடுக்கிற பொழுது நாம் கர்மத்தை செய்திருந்தால் அந்த பலன் நம்மிடத்தில் தங்கும். அவ்வளோ. மொத்தமாக என்ன புரிஞ்சுது அப்படின்னா, என்ன சொன்னேன், என்ன புரிஞ்சுதுன்றத விட என்ன சொன்னேன்னா, நாம் செய்ய வேண்டிய கர்மங்கள், அதாவது கடமைகள் என்னவோ அதை செய்யவும் வேணும். ஆனால் அதனால தான் எனக்கு பலன் கிடைக்கிறதுன்னு நினைக்கக்கூடாது. பகவானுடைய அனுகிரகத்தாலே பலன் கிடைக்கும், அவ்வளோதான். இதுதான் நினைக்கணும் இல்லையா? இப்போ அந்த காலத்தில் திடீர்னு ஒரு சட்டம் போட்டால் 15 நாளைக்குள்ளே எல்லோரும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியே ஆகணும். பண்ணலைன்னா மொத்த பேரையும் ஃபைன் போட்டுவிடுவேன், உள்ளே தள்ளிவிடுவேன்னு சட்டமே போட்டுட்டான். எல்லோரும் அவசர அடியில் மொத்த பேர் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா என்ன, அந்த மழைநீர் சேகரிப்பு என்னென்ன உண்டோ எல்லோரும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, எல்லோரும் பண்ணி ரெடி ஆகிடுது. இன்னும் 15 நாளில் மழை பெஞ்சாகணும், சட்டம் போட முடியுமா? நான் ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன், ஏன் இன்னும் மழை பெய்யலை
அப்படின்னு சட்டம் போட முடியும், அதுக்கு சட்டம் போட முடியாது. அது தானாக பெஞ்சால் தான் ஒன்று. நம்ம பண்ண வேண்டியதை பண்ணியாச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், அந்த சட்டம் போட்ட வருஷம் மழையே பெய்யலை, எல்லோரும் வீணாக தானே போயிடுத்துன்னா. ஆனால் அடுத்த வருஷம் அப்படி ஒரு மழை பெஞ்சுது, அதனால் ரொம்ப உபயோகம் பெறுது. நிஜமாக எனக்கே அது எங்காவது கிணத்துலேயே அவ்வளோ ஜலம் ஏறிது. அதனால் நாம் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிவிடணும், அது பலன் தானாக கிடைக்கிற பொழுது கிடைக்கும். அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, அப்படி தான் நினைக்கணும். அதனால் அந்த கர்மத்தை பண்ணியாகணும்னு சொன்னேனே, அதைத்தான் இந்த பாட்டில் காட்டுறேன். கீழ்ப்பாசுரத்தில் எம்பெருமானை பற்றினவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறார். ஆனால் இந்த பாசுரத்தில் அப்படி இருக்கிறவனுக்கும் சில செய்ய வேண்டிய கடமைகள் என்பது உண்டு. ஒன்றுமே பண்ண வேண்டாம் எம்பெருமானை பற்றினவன்னு சொன்னால் நான் கேட்குறேன், சாப்பிடாத இருப்பேனா, தூங்காத இருப்பேனா? அப்போ எதுவுமே செய்ய வேண்டாம். அப்படி இருக்கிறவன் யாருங்க? எப்படியும் மூச்சு விடுறதுன்றது ஒரு காரியம், அதை பண்ணிட்டு இருக்க போகிறான், சாப்பிட போகிறான், தூங்க போகிறான். அப்போ இன்னும் மீதி காரியத்தையும் செய்யின்னு சொல்லணும். உனக்கு என்ன சாஸ்திரத்தில் விதித்திருக்கிறதோ அந்த கர்மத்தை செய்யத்தான் வேணும். அதுதான் அன்றைக்கி வேதாந்த தேசிகன் ரகசியத்திரை சாரத்தில் அருளி செய்திருப்பதாக அழகான ஒரு திருஷ்டாந்தம் காட்டினேன். உதாரணம் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, காலத்தை கழிப்பதற்காக தியூத்த ஆடுவாரை போலேன்னு ஒரு அன்றைக்கி கதை மாதிரி சொன்னேன். ஒரு படகில் அக்கறைக்கு போகணுன்னா படகில் ஒரு 50 பேர் தான் போகலாம். ஆனால் இங்கேயோ 250 பேர் இருக்கா. என்ன பண்ணுறது? 250 பேரையும் படகில் ஏற்றினா மொத்த பேரும் கோவிந்தா, அவ்வளோதான், போகவே முடியாது. அதனால் அவன் என்ன சொல்கிறான், 50 பேரை விட்டுட்டு வந்து அழிச்சுன்னு போகிறேன். முதல்ல ஒரு ட்ரிப் அடிக்கிறேன், 50 பேரை கொண்டு போய் அக்கறையில் இறக்கி விட்றேன், மறுபடியும் வரேன், மறுபடியும் உங்களை இன்னொரு 50 பேரை அழிச்சுன்னு போகிறேன். இந்த மாதிரி சொல்கிறான். இதுதான் நிலைமை. அப்போ இவெல்லாம் என்ன பண்ணுறா, ஒரு படகு போயிட்டு வரத்துக்கு 1/2 மணி 1 மணி ஆறுதுன்னு வச்சுப்போம். என்ன பண்ணுறது, டைம் பாஸ் என்ன பண்ணுறது, போகணும். கீழே உட்காந்து சொக்கட்டான் விளையாடுறேன். சொக்கட்டான் விளையாடுறதுன்னு உண்டு, அதுக்கு ரொம்ப சௌகரியம். சொக்கட்டான் விளையாடுறதுக்கு ஒன்றுமே வேண்டாம், கீழே மணலில் கோடு போட்டு பக்கத்தில் கல்லை எடுத்து வச்சு விளையாடி விடலாம். கையில் எடுத்துன்னு போகணுன்னு அவசியம் இல்லையே எதுவும், அது விளையாடின்னு இருக்கா. இந்த சொக்கட்டான் விளையாடுற பொழுதும் அதுலேயே 2 பிரிவாக பிரிந்து விட்டார்கள். சில பேர் என்ன பண்ணினா, படகு போயிட்டு திரும்பி வரணும், அது வரைக்கும் விளையாடணும், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிவிட்டு வெறுமை விளையாடுறா, அவள் பாட்டுக்கு போதுபோக்காக விளையாடுறா. இன்னொருத்தர் என்ன பண்ணால், எப்படியும் நாம் போக்குறதுக்காகத்தான் விளையாடுறோம், விளையாடுறத பணம் வச்சே விளையாடுவோன்னுட்டு துட்டு வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அது தனியாக ஒரு குரூப்பு, இது தனியாக ஒரு குரூப்பு. உடனே என்ன ஆச்சு, ஒரு படகு போய் திரும்பி வந்தது. வந்த உடனே யார் யாரெல்லாம் வரீங்களோ வாங்கோன்னு கூப்பிட்டான். இந்த விளையாட்டை வெறும் விளையாட்டாக விளையாடினவர்கள் எந்த இடத்துல விளையாடின்றதாலோ அந்த இடத்துலையே கலைச்சுட்டு நேராக போய் ஏறி உட்காந்து விட்டாது. அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு அவள் கிளம்பிட்டான், அந்த அக்கறைக்கு போகிறதுக்கு. இந்த பணம் வச்சு விளையாடினவனுக்கு என்ன ஆகிடுது, பாதி விளையாட்டில் நிறுத்தக்கூடாது. அவன் என்ன சொன்னான், நமக்கு இழந்த பணத்தை பிடிக்கணும்னு ஒருத்தனுக்கு ஆசை, இன்னொருத்தனுக்கு பணம் வந்துகிட்டே இருக்குது, இன்றைக்கி நிறைய சம்பாதிக்கலான்னு ஆசை, மேலே இன்னொரு ஆட்டம் போடும் இன்னொரு ஆட்டம் போடுன்னு மேலே அதுலேயே போயிட்டுருக்கா. இவன் கடைசியில் என்ன ஆச்சு, எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டான். அப்போவும் இவனை கேட்டால் நான் வரலன்றாங்க, இன்னும் விளையாடணுன்றாங்க. ஆக விளையாட்டை விளையாட்டாக விளையாடுறவன்றவன் தனி, அதிலேயே விளையாட்டு ஈடுபாடு வைத்து பணபந்த, அதான் சொல்கிறார், தியூத்தத்தில் இழிந்தாலும் பணபந்த தியூத்தத்திலே இழியாதே விகார தியூத்தத்திலே இழிவாரை போலேன்றார். பணம் வச்சு விளையாடுறவனை போல விளையாடாத, வேடிக்கைக்காக விளையாடுறோம், அதான் டைம் பாஸுக்காக விளையாடுறதுன்றாள், அந்த மாதிரி விளையாடணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அப்புறம் இன்னொரு விசேஷமாக அங்கேயே சொன்னார். என்ன சொன்னான்னா, விகார தியூத்தத்திலே இழிந்தாலும் அடி தப்பாமல் கருவி வைக்க வேணும், அது இன்னொரு விசேஷம். இவனும் வெறுமை விளையாட்டாக தான் விளையாடுறான். அவன் பணம் வச்சு விளையாடுறான்னு இன்னொருத்தனை சொன்னான். இப்போ பணம் வச்சு விளையாடுறவனுக்கு அது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ அதே போல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவனுக்கும் உண்டோ இல்லையோ, இவனும் அதையே தான் ஃபாலோ பண்ணுறான். ஆனால் ஒரே வித்தியாசம் என்னன்னா, எந்த நிமிஷத்தில் வேணாலும் அதை கழிச்சு போடுறதுக்கு சித்தமாக இருக்கும். ஆனால் அவன் அப்படி இல்லை, அதில் பற்று உண்டாயிட்டபடினால போகிறதுக்கு மனசு வரதில்லை. இவன் விகாரத்தியூத்தத்தில் இழுந்தாலும் அதற்கு என்று இருக்கிற விதிமுறைகள், இப்போ ஒரு சொக்கட்டான் ஆடினா இப்படி விழுந்தா 2, அப்படி விழுந்தா 4ன்னா அதே ரூல் என்னவோ அதை தான், 2 விழுந்தா 2 கட்டம் வெய்ய கல்லுன்னு சொல்லணும். இது வெறுமை தானே விளையாடுறான், போதுபாக்க தானே விளையாடுறான், 2 விழுந்தா 5 வைக்கிறேன்னு வைக்கக்கூடாது, தெரியுறதோ இல்லையோ. அதனால் என்னாச்சு, அதுலேயும் ஒரு முறை உண்டுன்னு சொல்லியிருக்க. அதுபோல் நாமும் கூட பற்றற்றவர்களாய் ஒரு கர்மத்தை செய்தாலும் கூட
அந்த கர்மத்தில் ஆசை அற்றவர்களாய் நாம் விளையாட்டுக்கு சொக்கட்டான் ஆடினார் போல காரியங்களை செய்தாலும் கூட அது என்ன முறையோ அந்த முறையை பின்பற்றணும். அதுலேயும் நாம் சாஸ்திரத்துக்கு விருத்தமான காரியங்களை செய்யக்கூடாது என்கிறது இவன் அத்தனை பேரும் காட்டுறான். கற்று கறவை கணங்கள் பல கறந்து என்னால் அவரவர்களுக்கு உண்டான தர்மத்தை அவர்கள் விடாமல் அனுஷ்டிக்க வேணும் என்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் சாஸ்திரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேணும். அந்த சாஸ்திரார்த்தம் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. பகவானை பற்றி விட்டான், ஆனாலும் ஏன் இதை செய்யறான்னு கேட்டால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கடமைகளை அவன் செஞ்சு தான் ஆகணும், எதையும் விட முடியாது. நமக்குன்னு சில உரிமைகள் இருக்குன்றது வாஸ்தவம் தான். அந்த உரிமையை எப்படி பிரயோஜனப்படுத்தணுன்றதும் இருக்கோ இல்லையோ, அதுக்கும் ஒரு வரையறை இருக்கோ இல்லையோ. எந்த வரையறை சொல்கிறா? யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டார், எந்த ஆடையை கொஞ்சம் கவனமாக போட்டுங்கோன்னு ஏதோ சொன்னார். அது எப்படி நீ சொல்லலாம்? நான் எப்படி வேணால் போவேன் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி வேணால் போக முடியுமா? நான் தெருவில் நான் கேட்குறேன், எனக்கு ஆடையே வேணான்னு தோன்றுறது, என் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிர்வாணமாக போக முடியுமா தெருவில்? முதல்ல என்னை கைது பண்ணி உள்ளே வச்சுடுவோம். அப்போ இப்படி தான் போகணுன்னு சட்டம் இருக்கோ இல்லையோ, அதைத்தான் சொல்கிறேன். சாஸ்திரத்தில் சில விதிகள் இருந்தால் என்ன உண்டோ அதை நம்ம பின்பற்றணும். ஆனால் அதை பின்பற்றுகிற பொழுதும் கூட இது பகவானுடைய கட்டளை நமக்கு அதனாலே நமக்கு ஏற்பட்ட கடமை, இதை கடமையாக செய்கிறோன்னு செய்யணுமே தவிர அதில் ஒரு பற்றோடு, அதாவது அதில் ஒரு ஈடுபாடோடு அந்த பலத்திலேயே கண் வச்சுண்டு அது கிடைக்கலைன்னா வருத்தப்பட்டுண்டு கிடைச்சதுன்னா எகிரி குதிச்சுண்டு இதெல்லாம் கூடாது. அதுக்காக சொல்கிறோம். அதே போலத்தான் செற்றாறு திரளழிய சென்று செரு செய்யும். செற்றார்னா விரோதிகள். விரோதிகள்னால் இவாளுக்கார் விரோதிகள் அப்படின்னு கேட்டால் இவர்களுக்கு விரோதிகள் கிடையாது. பகவானுடைய விரோதிகள் யாரோ அவள் தான் இவர்களுக்கு விரோதிகள். அவள் சென்று செரு செய்யும். அப்படி போய் அவர்களோடு யுத்தம் பண்ணினால் அது தப்பு இல்லையா சுவாமி? ஒருத்தனை அழிக்கிறதுன்றது என்னதான் இருந்தாலும் தப்பு தானே. கொலை பண்ணால் சும்மா விட்டுடுவாளா? கொண்டு போய் ஜெயிலில் வச்சுடுவாளே அப்படின்னா குற்றமொன்றில்லாத கோவலர், அதெல்லாம் குற்றமே கிடையாது. இன்னொருத்தனை அழித்தால் குற்றங்கள், இன்னும் சுவாமி அழித்தா குத்தம் கிடையாது. அது எப்படின்னு கேட்டார். எப்படி? மிலிட்ரியில் போய் பாருங்கன்னு 100 பேர் அழித்தவனுக்கு பரமவீர் சக்கரான்னு கொடுக்குறேன். நான் 100 பேரை கொலை பண்ணால் என்ன பண்ணுவான்? தூக்கில் போடுவான். என்ன யுத்த பூமியில் 100 பேரை கொலை பண்ணால் என்ன பண்ணுறான்? அவனுக்கு விருதியும் கொடுத்து தங்க பதக்கமும் கொடுத்து இன்னும் என்னென்னமோ கொடுத்து கௌரவமும் கொடுத்து அவனுக்கு பென்ஷனும் கொடுத்து எல்லாம் பண்ணுறான். நம்ம கொலை பண்ணுறதே குற்றம் இல்லை. எந்த நோக்கத்தில் எதுக்காக யாரை பண்ணுறோன்றதுல தான் விஷயம் இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் கூட பகவானுடைய விரோதிகள் என்று இருக்கிற பொழுது போரிலே அவர்களை அழித்தால் அது குற்றமாகாது. வேறு இடங்களில் நாம் அதே காரியத்தை பண்ணினால் அதுவே குற்றமாக பார்க்கப்படுகிறது. அது போரிலே அவனுக்கு அது கடமை, இவனுக்கு இது கடமை. இப்போ எல்லாரும் அமைதியாக இருக்கணும்னு உபதேசிக்கணும், அதுதானே அப்படின்ற வாஸ்தவம் தான். யாரும் எப்பவும் யாரிடத்துலையும் கோபமே கொள்ளக்கூடாது, அதைத்தானே சொல்லணும். ஆனால் பகவத்கீதையில் பூரா தஸ்மாத் யுத்தஸ்வபாரதா, யுத்தத்தை பண்ணுன்னு சொல்கிறார் கண்ணன். அதனால் இது போய் எப்படி சுவாமி அமைதியை போதிக்கிற நூலாகும் அப்படின்னு ஒருத்தர் எழுதினார். ஆமாப்பா, அமைதியை யாருக்கு போதிக்கணுமோ அவனுக்கு தான் போதிக்கணும். யுத்த பூமியில் போய் போர்க்களத்தில் வீரர்கள் முன்னால் போய் நீங்கள் யாரோடையும் சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும். உங்களை எதிராளி தாக்கினா ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டணும்னு சொன்னால் அதுக்கு யுத்த பூமிக்கு அதுக்கு வேலையே கிடையாது. அப்புறம் எந்த இடத்துல எது வேணுமோ அதுதான் கடமையே தவிர நீ சொல்கிற அந்த காரியம் இல்லை கடமை. அதனால் குற்றமொன்று அவள் சென்று செறி செய்தாலும் கூட அது குற்றமொன்றில்லாத கோவலர், குற்றமே இல்லை என்றார். அப்படிப்பட்ட கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய். அது புற்றரவல்குல் புனமையில். என்னால் அந்த பெண்ணனுடைய அழகை வர்ணிக்கிறார். புற்றரவு, புற்றிலே நுழையக்கூடிய அரவு என்ன பண்ணணும்னா அது தன்னுடைய உடலை இன்னும் கொஞ்சம் ரொம்ப சுருக்கிக்கணும். அதுபோல இடைப்பிரதேசத்தை உடையவர்கள் என்ன புற்றரவல்குல் புனமையிலே போதராய். புனமயில் என்னால் ரொம்ப அழகாக இருக்கும், அதனுடைய நடை அழகாக இருக்கும். அதனால் புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாடா.
சுற்றத்தார் தோழிமார் எல்லாரும் திரண்டு வந்துட்டாளாம். இங்கே எல்லாரும் இவளுடைய இதில் வந்து முகில்வண்ணன் பேர் பாடா என்று. மயிலுக்கு முகில் என்னால் சந்தோஷம், மேகத்தை கண்டால் மயில்கள் ஆடும். அவனோ முகில்வண்ணன், முகில்வண்ணன்னா மேகவண்ணன் அர்த்தம். இவளோ புனமயில். அப்போ என்ன பண்ணுறா, புனமயிலான நீ முகில்வண்ணனை பாடுகின்ற பொழுது எழுந்து நீ ஆட வேண்டாமோ? நீ என்ன செய்கிறாய்? முகில்வண்ணன் பேர் பாடா சிற்றாதே பேசாதே. சிற்றாதே பேசாதேன்னா சிந்தாமல் சிதறாமல் கிடக்கிறாள். ஒன்று இன்னும் நகரவே இல்லை, அப்படியே இருக்கா. செல்வப்பெண்டாட்டி. செல்வப்பெண்டாட்டின்னா அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் உகந்தவள். நீ எற்றுக்குறங்கும் பொருள், எற்றுக்குறங்கும் பொருள், இன்னும் எதற்காக நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? பொழுது விடிந்து விட்டது. எல்லாரும் சேர்ந்து போய் கண்ணனை நாம் திருப்பள்ளி உணர்த்த வேண்டாமா? அவனிடத்தில் நோன்புக்கு வேண்டிய அந்த உபகரணங்களை பெற்று போக வேண்டாமா? ஆகையினாலே நீ வருவாயாக என்ன அவளை பார்த்து சொல்லுகிறார்கள். என்ன பாசுரார்த்தத்தை ரொம்ப சுருக்கி சொல்லிட்டேன், தத்துவார்த்தத்தை கொஞ்சம் நிறைய விவரித்து சொன்னேன். இப்போ அடுத்த பாசுரத்தையும் பார்த்துடுவோம். இந்த 2 பாசுரத்துக்கும் ஒரு சேர்த்தி இருக்குன்றதுனால இந்த 2 பாசுரத்தையும் கொஞ்சம் சேர்த்து அனுபவிக்கிறதுல ஒரு விசேஷம் இருக்கிறது. இப்போ இந்த கற்றுக்கரவை பாசுரத்தில் நாம் என்ன சொன்னோம் என்னால், கோவலர் என்ற ஒரு சொல். அது என்ன சொல்லுகிறது? கோவலர் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு சொன்னேன்? ஆயர்கள் அப்படின்னு பொத்தாம் பொதுவாக எல்லாரையும் சேர்த்து சொல்லிவிடுத்து. திருவாய்ப்பாடியில் இருக்கிற அத்தனை இடையர்களையும் அந்த கோவலர் என்கிற சொல் சொல்லிவிடுத்து. அவள் என்ன பண்ணுறான்னா, கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து அவள் கரக்கரான்னு சொல்லிவிட்டார். அதற்கு மேலே இப்போ அடுத்த பாசுரத்தில் என்னன்னா, இதுக்கு நேர் எதிராக ஒரு அர்த்தத்தை சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட கோபாலன், குறிப்பிட்ட ஒரு ஆயன், அவனுடைய இல்லத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, அவன் கறக்க வேண்டிய எருமை மாட்டை கறக்கலை. இந்த கிரகத்தில் எருமை மாடை சொல்கிறாரு, அது கறக்கலை. கறக்கத்தினால என்ன ஆகிடுது? கறக்கவில்லை என்பதனால என்ன ஆகிடுது? பசுக்கள் பாலை அப்படியே தான், அந்த எருமைகள் பாலை சொரிந்து விட்டன தாங்களே, முளைக்கடுப்பால் அப்படியே தரையெல்லாம் ஒரே பால் சேராயிடுது. அப்படிப்பட்டவன் யாருன்னா நற்செல்வன்னு சொல்கிறான். அவன் ஒரு குறிப்பிட்ட கோபாலன் ஆயன், அவனை நற்செல்வன் என்கிற சொல்லாலே சொல்லி அப்படிப்பட்ட நற்செல்வனுடைய தங்கையேன்னு எழுப்புறான். கொஞ்சம் கவனியுங்கள், என்ன சொல்கிறா? இவன் பாலை கறக்கல்ல, அதனால் வீடெல்லாம் சேராயிடுத்து. அப்படிப்பட்ட சேரு, பால் சேரு ஆன வீட்டை உடைய நற்செல்வனுடைய தங்கையேன்று இதான் சொல்கிறேன். கனைத்து இளங்கத்தெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோரா நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். நற்செல்வனுடைய தங்கையே. அந்த நற்செல்வன் எப்படிப்பட்டவன்னு கேட்டால், அவனுடைய கிரகத்தில் எரும மாடுகள் என்ன பண்ணுறது? கனைத்து. ஏன் கனைக்கிறதுன்னா, பாலை கறக்க வேண்டியவன் கறக்கலை. அவன் கறக்கணும்னு ஒரு காரியம் இருக்கோ இல்லையோ, அவன் அந்த காரியத்தை அவன் பண்ணலை. அது பால் கறக்க வேண்டிய சமயத்தில் கறக்கலைன்னா அது அந்த மாடுகளுக்கு பிராணனுக்கே ஆபத்தாக போயிடும். இதெல்லாம் கூட சொல்கிறாள் இல்லையோ. இப்போ நான் வந்து அசைவம் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிறேன், இந்த பக்கத்தில் அசைவம் தான் சொல்கிறேன். உங்களுக்கு அது கூட ஒரு விஷயம் சொல்லணும், சொல்லிவிடுறேன். இந்த நாம் சாப்பிட்ற காய்கறி உணவு சாப்பிட்றவாளுக்கு சைவம் என்றும், இந்த மற்ற மாம்சம் முதலானதை சாப்பிட்றவாளுக்கு அசைவம்னு பேர் வச்சுருக்காள் தமிழ்நாட்டில். இங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. வடதேசத்தில் போனால் வைஷ்ணவம் அவைஷ்ணவம் தான் சொல்கிறாங்க, தெரியுமா இல்லை? பெரிய ஹோட்டல்லலாம் நீங்கள் பார்த்துக்கலான்னா வெஜிடேரியன் ஹோட்டல்னு இங்கிலீஷில் எழுதியிருப்பான், தமிழில் வைஷ்ணவ போஜன் எழுதியிருப்பான். எந்த இடத்துல எது பிரபலமாக இருந்ததோ அது வச்சுட்டான்னு நினைக்கிறேன் நான். சைவம்னு வச்சா வைஷ்ணவம்னு வச்சுட்டான்னு. வைஷ்ணவ போஜன், ஏன்னா அந்த குஜராத்தி வைஷ்ணவாள்லாம் இருக்காளோ இல்லையோ, குஜராத்தி வைஷ்ணவாள் மற்றும் ஜெயின்ஸ் 2 பேருமே என்னன்னா சில ரொம்ப இந்த ஆகாரங்களை தான் சாப்பிடுவோம். அவள்லாம் என்ன பண்ணுவான்னா வெங்காயம் பூண்டு கூட சாப்பிட மாட்டான். அதனால் நீங்கள் இப்போ கூட இங்கே தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக போட ஆரம்பிச்சுட்டோம். சில இடங்களில் பார்த்தேன், ஜெயின் ஃபுட்டுன்னு போடுறோம்.
ஜெயின் ஃபுட்டுன்னு போடுற இடத்துல நீங்கள் போனீங்களான்னா வெங்காயம் போட்டு கூட இருக்காது. அப்படின்னா அது யார் வேணுமோ அது மட்டும்தான் போவோம். நித்தியமே வெங்காயம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம், அங்கே போவாளன்னா அது வேறு விஷயம், அது போக மாட்டான். சில பேர் அதை தவிர்க்கிறதுக்கு விரும்புகிற ஆள் இல்லையோ, அவளுக்கு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறச்ச வடதேசங்கள்லாம் என்ன போடுறோன்னா வைஷ்ணவ போஜன்னு போடுறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, அது எப்படியானா இருக்கட்டும், இதுதான் நம்ம ஊருக்குள்ள புரியணும்னு சொல்லணும்னா சைவம் அசைவம்னு தான் சொல்லணும். வேறு வார்த்தையை சொல்கிறதுக்கு நமக்கு இங்கே சொன்னால் புரியாது. சைவம்னா வெறும் மரக்கறி உணவுன்னு பேர். மரத்தில் வர காய் கறி, அதுக்காக அது ஏதோ கறின்னு தான் பேர் வச்சுருக்கா. அது வேறு கறி, இது வேறு கறின்னு சொல்கிறா. அது நம்ம பேரெல்லாம் வச்சுருக்கா. சரி, இப்போ இந்த எருமை மாடு இருக்கோ இல்லையோ, அது என்ன சொல்கிறா, பாலை எதுக்கு இப்போ மரக்கறி சாப்பிட்றவான்னு சொல்கிறா இவா, சைவம்னு சொல்கிறா. ஆனால் மாட்டினுடைய பாலை சாப்பிட்றாளே, பாலுன்றது என்ன, மாட்டினுடைய ரத்தமானு கேட்குறா. ரத்தம் இல்லையா, அது அசைவம் இல்லையான்னு கேட்பான். உண்மையாக பாலுன்றது ரத்தம் இல்லை, அதுக்கு ரத்தம் தனியாக இருக்குது. ரெண்டாவது, இந்த பாலை கறக்கலைன்னா அந்த மாடுகளுக்கே பிராணஹானி ஏற்பட்டுடும். இது கறந்தே ஆகணும். இது இந்த பாட்டில் சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்கிறார், கனைத்து வேதனை தாழாமல் கனைக்கிறது. என்ன வேதனை, உள்ளுக்குள்ளே குமர்றதுன்னு அர்த்தம். கறக்க வேண்டிய சமயத்தில் அதை கறக்கலைன்னா அதுக்கு வேதனை ஏற்படுறது. அப்புறம் இளங்கத்தெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து, தன்னுடைய இளங்கண்ணுக்குட்டி இருக்க, ஐயோ அதை நினச்சிக்கிறது தான். இந்த சமயத்தில் அதை கொண்டு வந்து ஊட்ட விட்டால் இத்தனை பாலையும் அதுக்கு கொடுக்கலாமே, அந்த கண்ணுக்குட்டியை அவிழ்த்து விடுவார் இல்லையே அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த எருமை.